இலங்கை விமானப்படையின் இலக்கம் 7 படையணிக்குரிய 212 பெல் ரக ஹெலிகாப்டர் ஹிங்குராகொட விமானப்படை தளத்திலிருந்து நேற்று காலை 6:46 அளவில் பயணித்தது. இராணுவத்தின் விசேட படை அதிகாரிகளின் பிரியாவிடை அணிவகுப்பு கண்காட்சியில் பயிற்சியில் ஈடுபடுவதற்காக குறித்த பயணம் இடம்பெற்றது. குறித்த ஹெலிகாப்டர் பயணித்து மாத்ருவோயா இராணுவ விசேட முகாமுக்கு சென்று இராணுவ விசேட படையணியின் 6 உறுப்பினர்களை ஏற்றிக்கொண்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்து குறுகிய நேரத்திற்குள் விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது விமானிகள் 2 உட்பட 12 பேர் பயணித்துள்ளனர். விபத்தில் இராணுவ விசேட படையணியின் 4 பேரும் விமானப்படையின் 2 படை வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். மரண பரிசோதனை இன்று காலை இடம்பெற்றது. புலனறுவை வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த உறவினர்களிடம் சடலங்கள் கையளிக்கப்பட்டன. இந்நிலையில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை மீட்கும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பமானது. கடற்படையின் சுழியோடிகளும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஒத்துழைப்பும் அதற்காக புறப்பட்டிருந்தது. அத்தோடு உயிரிழந்த படை வீரர்களின் பல உடைகளும் அதன்போது மீட்கப்பட்டிருந்தன. அவற்றை இராணுவ மற்றும் விமானப்படையிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த இராணுவ வீரர்களை பார்வையிடுவதற்காக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ புலனறுவை வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். அவர்களுக்கு தேவையான எதிர்கால சிகிச்சைகள் தொடர்பில் இராணுவ தளபதி வைத்தியசாலை அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார்.